அண்ணாமலையார் ஆலயத்தில் அருள்மிகு அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலையம்மன் சன்னதிகளை தவிர நூற்றுக்கணக்கான உபசன்னதிகள் இருக்கின்றன. இவற்றில் முக்கியமான சில சன்னதிகள் குறித்து அறிந்து கொள்ளலாம். திருவண்ணாமலையார் திருக்கோவிலில் அண்ணாமலையார் பாதம் அமைந்துள்ளது. கோவிலுக்கு உள்ளே பேகோபுரத்துக்கு வலதுபுறத்தில் அண்ணாமலையார் பாதம் அமைந்துள்ளது. அடிமுடி காண முடியாத பரம்பொருளின் பாத தரிசனம் காண வேண்டி அடியார்களும் அருளாளர்களும் மேற்கொண்ட கடும் தவத்தின் பயனாக விஸ்வரூப மூர்த்தியாக அண்ணாமலையார் எழுந்தருளிய இடத்தில் அமைந்துள்ளதே அண்ணாமலையார் திருப்பாதம். அண்ணாமலையார் பாதம் தனி சன்னதியாக அமைந்துள்ளது. பாத தரிசன சன்னதியில் தினமும் மலர் அலங்காரத்துடன் சிறப்பான வழிபாடுகள் நடைபெறுகிறது. பாதத்தை சுற்றியுள்ள தூண்களில் விநாயகர், முருகர், கோதண்டராமர், சக்தி தேவியின் திருவடிவங்கள் காட்சி தருகின்றன. மேலும் மலை உச்சியிலும் அண்ணாமலையாரின் திருப்பாதம் அமைந்திருக்கிறது. தீபம் ஏற்றப்படும் மலையின் உச்சியில் வலதுபுறத்தில் அண்ணாமலையாரின் பாத தரிசனத்தை நாம் பெறலாம். ரமணருக்கு மரணம் பற்றிய எண்ணம் உண்டான பொழுது இக்கோவிலில் உள்ள பாதாளத்திற்குள் சென்றார். அங்கு ஒரு புற்று இருந்தது. புற்றிற்குள் சிவயோகி ஒருவர் இருப்பதை உணர்ந்த அவர் அங்கேயே தவத்தில் அமர்ந்து விட்டார். பிற்காலத்தில் ஈசன் அருளால் முக்தி பெற்றார். இந்த இடத்தில் எதிரில் யோக நந்தியுடன் பாதாள லிங்கம் இருக்கிறது. கிரிவல பாதையில் மலைக்கு பின்புறம் நேர் அண்ணாமலையார் தனி கோவிலில் அருளுகிறார். இவ்விரு லிங்க தரிசனமும் விசேஷமானது. மரண பயம் நீங்க இவர்களிடம் வேண்டிக் கொள்ளலாம். அண்ணாமலையார் சன்னதிக்கு பின்புறம் உள்ள பிரகாரத்தில் அருணகிரிநாதர் தனது இரு கால்களையும் மடக்கி யோக நிலையில் காட்சி தருகிறார். இவரை அருணகிரி யோகேசர் என்கிறார்கள். இத்தலத்தின் மூன்றாம் பிரகாரத்தில் தல விருட்சமான மகிழமரம் உள்ளது. இந்த இடத்தில் தென்முக கடவுளாம் தட்சிணாமூர்த்தியும், அடுத்து மகிழமரத்து விநாயகர் கிழக்கு திசை நோக்கியும் அமர்ந்துள்ளார். அருகிலேயே ஜலகண்டேஸ்வரர் அமர்ந்துள்ளார். இங்கு வரையப்பட்டிருக்கும் வட்டத்தில் நின்று பார்த்தால் 9 கோபுரங்களின் தரிசனத்தை ஒருங்கே பெறலாம். மாணிக்க வாசகர் திருவண்ணாமலைக்கு வந்து பல காலம் தங்கியிருந்து திருவெம்பாவை பாடல்களையும் திருவம்மானை பதிகங்களையும் இயற்றியுள்ளார். கிரிவல பாதையில் அரியண்ணாமலை எனும் இடத்தில் மாணிக்க வாசகருக்கு ஒரு கோவில் இருப்பதை